காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோர் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைக்க உள்ளார்கள். அந்த வயசானவங்க நிற்க அந்த வயசானவங்க நிற்க தெரியுது அந்த வயசானவங்க நிற்க இதில் திருக்கோயிலுக்கு இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் என்ற திட்டமானது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு பழனி திருக்கோயிலில் பஞ்சாமிர்தமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் லட்டும் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2022ஆம் ஆண்டு முதலில் 10 திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற திட்டத்தை வடபழனி முருகன் ஆலயத்திலே துவக்கி வைத்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 20 திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்குகின்ற திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 25 திருக்கோயில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று மாத்திரம் 5 திருக்கோயில்களில் இந்த திட்டம் துவங்கி இருக்கின்றது. நம்முடைய காமாட்சி அம்மன் திருக்கோயில் மாங்காடு, ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர், பழனி திருக்கோயில் பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி, பிரியபாளையம் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில், திருவெற்றியூர் அருள்மிகு வடுவடையம்மன் திருக்கோயில் என்று இன்றைக்கு 5 திருக்கோயில்களும் சேர்த்து சுமார் 30 திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வழங்கும் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் இன்றைக்கு மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் இந்த திட்டத்தை அருள்மிகு இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். உடன் இந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் தமிழ்நாடு தலைவர் அன்பிற்கினிய அருமையண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்வினை எங்கள் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தால் இதுவரையில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற இறையன்பர்கள் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக 2 திருக்கோயிலில் இருந்த நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இன்றைக்கு 13 திருக்கோயில்களில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு அறிவிப்பில் அப்படி செயல்படுகின்ற அந்த 13 திருக்கோயில்களிலும் வடை பாயாசத்தையும் உடன் இணைக்க சொல்லியிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு 2 திருக்கோயில்களுக்கு அந்த அறிவிப்பை விரிவுபடுத்தியிருக்கின்றார்.